வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஓம் குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரக, குரு சாக்ஷாத் பரபிரம்மா, தஸ்மே ஸ்ரீ குரவியே நமக. உலகமெங்கும் உள்ள ஆதவன் தொலைக்காட்சி நேயர்களே, ராசி பலன் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளில் மன நிம்மதி, மன நிறைவு, மனமகிழ்ச்சி பெருகட்டும். வாழ்க்கை பயணங்களில் உயர்வு கிடைக்கட்டும். லட்சிய பாதைகளில் வெற்றி கிடைக்கட்டும். அதற்கு எல்லாம் வல்ல அந்த இறைவனும் குருவும் உங்களுக்கு துணை நிற்கட்டும். முதல்ல இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க விவரங்களை பார்ப்போம். ஸ்ரீ விஸ்வாவசு வருடம் மாசி மாதம் 15ஆம் நாள் வெள்ளிக்கிழமை, ஆங்கிலத்தில் 27/2/2026 காலையில் 10:31 வரைக்கும் ஏகாதசி திதியும் அதற்கு பிறகு துவாதசி திதியும் காணப்படுது. காலையில் 10:49 வரைக்கும் திருவாதிரை நட்சத்திரமும் அதற்கு பிறகு புனர்பூச நட்சத்திரமும் காணப்படுது. காலையில் 7:43 வரைக்கும் ஆயுஷ்மான் நாமயோகமும் அதற்கு பிறகு சௌபாக்கிய நாமயோகமும் காணப்படுது. காலையில் 11:33 வரைக்கும் வணிசைக்கரணமும், இரவு 10:33 வரைக்கும் பத்திரை கரணமும் அதற்கு பிறகு பவக்கரணமும் காணப்படுது. இன்றைய நாள் முழுவதும் சித்த யோகம் காணப்படுது. இன்றைய நாளுக்கான சூலத்தை பார்த்தீங்கன்னா மேற்கு திசையில் இருக்குது. அதுக்கான பரிகாரம் வெள்ளமாகும். மேற்கு திசையை நோக்கி தேவையும் அவசியம் இருப்பவர்கள் அந்த பக்கம் போகிறதா இருந்தால் வெள்ளத்து தானமாக கொடுத்துட்டு போகலாம். போகிற காரியங்கள் உங்களுக்கு சாதகமாகவும் நன்மையாகவும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இன்றைய நாளுக்கான நேர விவரங்களை பார்ப்போம். காலையில் 9:30 10:30 வரைக்கும், மாலையில் 4:54 5:30 வரைக்கும் நல்ல நேரமும், காலையில் 10:54 இருந்து மதியம் 12:23 வரைக்கும் ராகு காலமும், மாலையில் 3:23 4:53 வரைக்கும் யமகண்டமும், காலையில் 7:54 9:24 வரைக்கும் குளிகை நேரமும் காணப்படும். இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏகாதசி திதி. இன்னைக்கு இரவு 10:33 வரைக்கும் ஏகாதசி திதி இருக்குது. இப்போ நாள் முழுவதுமே ஏகாதசி திதி. ஏகாதசி திதி அப்படின்றப்பது இன்றைக்கு எந்த ஒரு புதிய காரியங்களும் நல்ல காரியங்களும் ஆரம்பிக்கக்கூடியது. ஆனால் மகாவிஷ்ணு உலக இயக்கங்களுக்கு எந்தெந்த இயக்கம் அப்படின்னு சொல்கிறோமோ அந்த இயக்கத்துக்கெல்லாம் அடிப்படை ஆதாரமாகவும், சுழற்சிக்கு ஆதாரமாகவும், சப்தத்துக்கு ஆதாரமாகவும் இருக்கக்கூடிய மகாவிஷ்ணு அவரை நோக்கி நாங்கள் வழிபாடு செய்கிறோம். அப்படி செய்கிறதுனால இன்றைக்கி ஏகாதசி திதி இருக்குது. தெய்வ வழிபாடுகள் செய்யுங்க. இலகுவாக சமிப்பாடு அடையக்கூடிய உணவுகள், விரதம் இருக்கிறது அல்லது சைவ உணவுகள்னு சொல்லக்கூடிய மரக்கறி உணவுகள், இதுகளை உட்கொள்வது மூலயமா நன்மை தரும். மற்றபடி வேறு எந்த தொழில் காரியங்களையும் எதையும் செய்யாமல் இருக்கிறது நன்மை தரும். இன்றைய நாளுக்கான ராசி பலனை பார்ப்போம். ராசி பலன் அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். உங்களை பற்றி சில விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் மாத்திரம்தான் நாங்கள் சொல்கிற பலன் உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஒருத்தருடைய ஊர், நாடு, மொழி, இனம், மதம், ஜாதி, எங்கே இருக்கிறார், கல்வி, இந்த மாதிரி பல விஷயங்களை தனி ஒருவருடைய ஆதிக்கத்தை நிலைநாட்டுறதுக்கு வரக்கூடியது, தனி சிறப்பை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அது மாதிரி தான் உங்களுக்கு இந்த ராசி கட்டத்தில் எது சிறப்பை கொடுக்குதுன்னா லக்னம் தான் சிறப்பை கொடுக்கும். அது உங்களுக்குரியது. அதை உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்லக்கூடியது, சிறப்பு குறியீடாக உங்களுக்கு இருக்கக்கூடிய லக்னம். இந்த லக்னம் தான் சூரியன் அடிப்படையாக உருவாக்கக்கூடிய. சூரியன்கிறது தான் உயிர், ஆத்மா காரகன், ஆத்மாக்கெல்லாம் காரகன், உற்பத்தியினுடைய அதிபதி, உற்பத்திக்கெல்லாம் காரகன், உற்பத்தியினுடைய இவர் தான் எல்லாத்துக்குமே மூலமாக இருக்கிறவர். அப்போ அவர் தான் தந்தையாக சொல்லப்படுவார். தந்தையிலிருந்து தான் அந்த நீங்கள் அந்த சூரியனை உற்பத்தியை நீங்கள் பார்க்கணும். அப்போ அப்படி பார்க்கும்போது உயிர், அதுதான் லக்னம். லக்னத்தினுடைய பலனை மட்டுமே கேளுங்க. ராசியினுடைய பலன் கேட்கணுங்கிற அவசியம் இல்லை. ராசிங்கிறது உடல் மனம் சார்ந்த விஷயம். அப்படி இருக்கும்போது உடல் மனம் சார்ந்த விஷயங்கிறது உயிரற்ற உடல் சடலம். நீங்கள் எல்லாரும் சடலத்துக்கு பலனை பார்த்து 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 சில நேரங்களில் சடலமாகவே தெரிகிற மாதிரியே இருக்குது. அதனால நீங்கள் உங்களை தெளிவுபடுத்திக்கலாம். அடுத்து என்ன தசாபுத்தி நடக்குது, அந்த தசாபுத்தி உங்களுக்கு சாதகமா பாதகமா, தசைநாதனும் புத்திநாதனும் கர்ம நட்சத்திரம் இருக்காரா இல்லையா, என்ன ஊழ்வினை, அதாவது ஒரு மகா திசையில
ஒரு புத்தி ஊழ்வினை புத்தியாக இருக்கும். அந்த புத்தி நடக்குதா அப்படிங்கிறது எல்லாம் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பலனை பார்க்கும்போது தான் இந்த பலன் உங்களுக்கு சரியான வழிகாட்டலாக இருக்கும். இல்லைன்னா இது காலையில் ஒரு பைத்தியக்காரன் வளரலாக தான் இருக்க போகுது. அது உங்களுக்கு தெரிய போகுது. நாங்கள் சரியான விஷயங்களை சொல்லிட்டு போயிடுறோம். ஆனால் உங்களுக்கு அது பிரயோஜனம் இல்லாத ஒரு விஷயமாக நம்மளை பார்த்தா வளர்றவங்களா தோணும். முதல்ல மேசராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்க கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, முதல்ல தந்தை வழி உறவுகள், தந்தை சார்ந்த விஷயங்கள்ல சில நன்மைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உயர்கல்வி சார்ந்த விஷயங்கள் உங்களோட முயற்சியால உங்களுக்கு எதிர்பார்த்த துறையில எதிர்பார்த்த பல்கலைக்கழகம் அல்லது கல்லூரியில வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்க வாழ்க்கை சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு முயற்சி, ஏதோ ஒரு முடிவு எடுக்கணும்னா அதுக்கு இன்றைய நாள் சிறப்பான நாளாக இருக்கு. இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக் கொள்ள நீங்கள் வரக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்றதுக்கும் சூரிய பகவான் குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். அடுத்து ரிஷபராசி நேர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, முக்கியமாக வாழ்க்கையில் பல விஷயங்களை இன்னைக்கு நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும். உங்கள் குடும்பம் சம்மந்தப்பட்ட உறுப்பினர், குடும்பம்னு யாரை சொல்கிறீங்களோ, அம்மா அப்பா தம்பி தங்கைகள், அண்ணன் அக்கா, தாத்தா பாட்டி, கணவன் மனைவி, குழந்தைகள், இவங்க எல்லாத்திர விஷயத்துலையும் அவங்கள கவனமாக இருக்க சொல்லுங்கள். நீங்களும் கவனமாக இருக்க சொல்லுங்கள். கையில் இருக்க சேமிப்புகள் பணத்தை தேவையில்லாமல் இழக்க நேரிடும். அடுத்தது நீங்களும் கவனமாக இருங்க. வெளியே போனாலும் வந்தாலும் இது செஞ்சாலும் சில விபத்துகள், தந்தை வழி சொத்து, இன்சூரன்ஸ் வழி சொத்துக்கள் எதிர்பார்ப்புகள் நடக்காதுக்காம தடைப்படுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்குது. இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக் கொள்ள நீங்கள் ஆஞ்சநேயர் குலதெய்வம் கருணாநாதன் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் அழகாக அமைக்கும். அடுத்து மிதுன ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் இன்றைக்கி கவனிக்க வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, திருமணத்துக்கு வரன் தேடுபவர்கள், திருமண பேச்சுவார்த்தைகள் இருப்பது அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துடக்கூடாது. திருமண வாழ்க்கையில் இருக்கிறவங்க, கணவன் மனைவி சம்பந்தத்தில் சில கருத்து வேறுபாடுகள், முரண்பாடுகள் ஏற்படலாம். அந்த முரண்பாடுகளை உடனடியாக பேசி தீர்க்க முடியாத பட்சத்தில் அதை அப்படியே கடந்து போகிறதுக்கு விடுங்க. அதுக்கான நாள் வரும் பேசி தீர்க்கிறதுக்கு. அதை கடந்து போகிறதுக்கு மட்டும் பாருங்கள். பேசி பெருசாக்காதீங்க. குடும்ப வாழ்க்கை சம்மந்த எந்த முடிவு எடுக்காதீங்க. கொண்டாட்டங்கள் களியாட்டங்கள் போகிறதா இருந்தால் கொஞ்சம் கவனமாக போயிட்டு வாங்க. நண்பர்கள், உறவினர்கள், குழந்தைகள், வாடிக்கையாளர்கள், பங்குதாரர்கள் கூட வேலை செய்கிறவங்க, கல்வி கற்றுக்க எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் மகாலட்சுமி குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். அடுத்து கடகராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, தொழில், புதிதாக தொழில் தேடி இருப்பவர்கள், இல்லை வெளிநாடுக்கு போகணும், தொழில் ரீதியாக வெளிநாடு போகணும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே சிறந்த வாய்ப்புகள் இருக்குது. தொழிலில் முன்னேற்றங்கள், புதிய தொழில் எல்லாத்துக்குமே வாய்ப்பு இன்றைக்கி நாள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்க. அதே நேரத்தில் கடன் கொடுக்கல் வாங்கலேருந்து வெளிவரத்துக்கான வாய்ப்புகள், நோய் நொடிகள்லேருந்து வெளிவரத்துக்கான வாய்ப்புகள், என சரியான சிகிச்சைகள், எதிர்கள் தொல்லையிலேருந்து வெளிவரத்துக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ள நீங்கள் விநாயக பெருமான் குலதெய்வம் கருணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிமேல் அழகாக அமையும். அடுத்து சிம்ம ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது. குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் முடிவு எடுக்கக்கூடாது. அப்புறம் பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பாக பிரிவினைகள், இன்றைக்கி அதை பற்றி பேச்சுவார்த்தையோ அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் செய்யக்கூடாது. காதல், களியாட்டங்கள், கொண்டாட்டங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனமாக இருக்கும். நாளில் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் அழகாக. அடுத்து கன்னிராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, தாய் வழி உறவுகள், தாய் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தாய் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும். வீடு, காணி, வாகனம், சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எந்த ஒரு முடிவையும் எடுத்துடக்கூடாது அவசரப்பட்டு. கணவன் மனைவி சம்மந்தப்பட்ட விவகாரங்களில் கொஞ்சம் அவதானமாக இருக்கணும். சில கருத்து வேறுபாடுகள், முரண்பாடுகள் எல்லாம் அதை கடந்து போகிறதுக்கு வாருங்க. அதே மாதிரி மனசில் சில குழப்பங்கள், சஞ்சலங்கள் இருக்கக்கூடும். கல்வி கற்கிற மாணவர்கள் கொஞ்சம் கல்வியில் கொஞ்சம் அவதானம் செலுத்த நன்மையை தரும். இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள்
பெண் தெய்வம்னு சொல்லக்கூடிய துர்க்கை மாரியம்மன், கருமாரியம்மன், முத்துமாரியம்மன், அம்பாள், குலதெய்வம், கருணாதி யோகாதிபதி வழிபாடும், ஆதிபராசக்தி கவசம் பாராயணம் அல்லது பாந்து கேட்கறது நன்மையை தரும். அடுத்து துளாராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, உங்கள் முயற்சிகளை சில தடைகள் வாழ்க்கையை மாற்றத்துக்கு பல பேர் எல்லா விதமான முயற்சிகளையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. தொழில் சம்மந்தப்பட்ட முயற்சிகள், வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வெளிநாடுகளுக்கு போகணும், இன்னும் பல தரப்பட்ட முயற்சிகளும் ஒவ்வொருத்தருமே செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த முயற்சிகளில் சில தடைகளும் தாமதமாகலாம். நீங்கள் வெளியே போயிட்டு வர சில பயணங்களில் சில தடைகள் தாமதம் காட்டலாம். தம்பி தங்கைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே நேரத்தில் அவங்களையும் கவனமாக இருக்க சொல்லணும். இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் செவ்வாய் பகவான், அவருடைய அதிபதி முருகப்பெருமான், குலதெய்வம், கர்ணன், யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் அழகாக அமையும். அடுத்து விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக குடும்ப சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு சில நன்மைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாளாக கருத்து வேறுபாடுகள் குடும்ப அங்கத்தவர்கள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் தீர்றதுக்குரிய வாய்ப்பு. புதிதாக ஒரு அங்கத்தோல் வர்றதுக்கு வாய்ப்பு. திடீர்னு பண இருப்புகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு. உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் பெருகக்கூடிய வாய்ப்புகள் உங்கள் குடும்பத்துக்குள்ளே இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்றதுக்கு நீங்கள் புத பகவான், அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு, குலதெய்வம், கர்ணன், யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேலாக அமையும். அடுத்து தனுசு ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் இன்னைக்கு உங்களை நீங்கள் பார்த்துக்கிட்டா போதும். எந்தவித மனக்குழப்பமும் இல்லாமல் மற்றவங்களை மன அழுத்தத்துக்குள்ள ஆளாக்காமல் இருந்தால் போதும். நீங்கள் குழம்பி மற்றவங்களை குழப்பி, முக்கியமாக உங்களுடைய மனைவி, கணவர், குழந்தைகள், உங்களோட வேலை செய்கிறவங்க, இப்படி சுற்றி இருக்கவங்களையே நீங்கள் எல்லாத்தையும் குழப்பிட்டு நீங்கள் வாழ போகிறீங்க. அதனால் அமைதியும் பொறுமையும் காக்கிறது நன்மையை தரும். இன்றைக்கி நீங்கள் உங்களை பார்த்துக்கிட்டா போதும். இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் உங்களுடைய ராசியாளர் லக்னாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான், அவருடைய அதிபதி தட்சிணாமூர்த்தி, குலதெய்வம், கர்ணாதன், யோகாதிபதி வழிபாடுகள் செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் அழகாக அமையும். அடுத்து மகர ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு கடந்து தொடர்போட ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அது கல்வியாக இருக்கலாம், வியாபாரமாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், உங்களோட குடும்ப அங்கத்தவர் யாராவது இருக்கலாம். இப்படி எதுனால இருந்தாலும் அந்த விஷயங்கள் உங்களுக்கு நன்மையாக நடக்கிறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி தேவையற்ற செலவுகள் எல்லாம் கட்டுப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஒரு தொழிலில் முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, மன நிம்மதிகள் பெறக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. பெண்களுக்கு உடல் ஆரோக்கியங்கள் சிறப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ள நீங்கள் சனி பகவான், அவருடைய அதிபதி சிவபெருமான், தர்மசாஸ்திர, குலதெய்வம், கர்ணன், யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் நாளாக அமையும். அடுத்து கும்பராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, முதல்ல நீங்கள் எதிர்பார்ப்புகளை குறைத்து கொள்வீர்கள். முக்கியமாக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எதிர்பார்ப்புகள், பண வரவுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதிர்பார்ப்பு, காதல் சம்பந்தப்பட்ட களியாட்டங்கள், கொண்டாட்டங்கள், அடுத்தலையும் மிக மிக முக்கியமாக குழந்தை மீது நிறைய பேர் என்னென்னா எதிர்பார்ப்புகளை வைத்துக் கொள்கிறீர்கள். உங்கள் கடமையை நீங்கள் செய்யுங்க. குழந்தைகள் மீது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இப்போ கடைசி காலத்தில் என்ன காப்பாற்றுவாங்க, ஏன் எதிர்பார்க்குறீங்க? உங்கள் கடமையை செஞ்சுட்டீங்கன்னா நீங்கள் அடுத்த வழியை பாருங்கள். உங்களை நீங்கள் பாதுகாத்துக்கொள்றதுக்கு ஏதாவது வழியை செஞ்சு வைங்க. அந்த மாதிரி நீங்கள் அந்த எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கிட்டால் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, அண்ணன் அக்கா சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனமாக இருங்க. 2வது திருமணம் சம்மந்தப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம். இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் சனி பகவான், அவருடைய அதிபதி சிவபெருமான், தர்மசாஸ்திரா, குலதெய்வம், கர்ணன், யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். அடுத்து மீன ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, முக்கியமாக தொழில் சார்ந்த விஷயங்களை கவனமாக இருக்கணும். கல்வி சார்ந்த விஷயங்களை கவனமாக இருக்கணும். தாய் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தந்தை சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குழந்தைகள், முக்கியமாக ஆண் குழந்தை சார்ந்த விஷயங்களை கவனமாக இருக்கணும். இந்த தொழிலுக்காக வேண்டி வீட்டில் இருக்க பொருட்கள் அடகு வைக்கிறது, விற்கிறது, தொழிலுக்காக வேண்டி அதை எடுத்துகிட்டு போகிறது, இதை எதுவும் செய்யாதுங்க. தொழில் நிமித்தமாக போயிட்டு உங்களுடைய அழுத்தங்களை தேவையற்ற மன அழுத்தங்களாக உங்களுடைய தாய்க்கோ தாரத்துக்கோ கொடுக்காதீங்க. இந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கும். நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் சனி பகவான், அவருடைய அதிபதி சிவபெருமான், தர்மசாஸ்திரா, குலதெய்வம், கர்ணன், யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. என்ற நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும்.
மீண்டும் நாளை ராசி பலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளம்.